ஆபரேஷன் சிந்தூர் தொடங்குவதற்கு முன்பே பாகிஸ்தானிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது என நடுவண் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியதால் சர்ச்சை. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. மின்தடையால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தொடர்ந்த வழக்கில் ஆணை. சென்னையில் உள்ள டாஸ்மாக் நிறுவன மேலாண்மை இயக்குனர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக ஆய்வு. டாஸ்மாக் ஊழல் வழக்குகளை நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு மாற்றுமாறு தமிழக அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு விளக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை அமைத்தது நடுவண் அரசு. வருமானத்திற்கு அதிகமாக 8 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மீது கையூட்டு ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. அதிமுகவினர் வீடுகளில் கையூட்டு ஒழிப்புத்துறையினர் நடத்திய ஆய்வு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரபிக்கடலில் வருகிற 22ஆம் தேதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் 20ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. பழிவாங்கும் செயலில் ஈடுபட்டுள்ள பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். போர் பதற்றத்தால் ஒத்திவைக்கப்பட்ட IPL தொடர் மீண்டும் தொடக்கம். பெங்களூரு கொல்கத்தா அணிகள் இன்று மோதல்.